அப்புறம் தன்னுடைய போட்டி நடிகர் கமலஹாசனை எப்பவுமே உயர்த்தி தான் பேசுவார். கமலஹாசன் இன்டலெக்சுவல், கமலஹாசன் மிகப்பெரிய நடிகர், நான் வந்து ஸ்டைலிஷ் கமர்ஷியல் ஹீரோ தான் அப்படின்னு. இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நீங்க நினைக்கலாம் இதுல என்ன இருக்குன்னு. இதுல என்ன இருக்குன்னு இன்னைக்கு இருக்க போட்டி பொறாம, ஒருத்தன் தன்னை விட 2 மார்க் கூட வாங்கிட்டா அது வரையும் ஃப்ரெண்டா இருந்தவனை எதிரியா பார்க்கறான். தன்னை விட தான் ஃப்ரெண்டு உயிருக்கு உயிரா பழகினவன் 2000 ரூபாய் கூட சம்பளம் வாங்கிட்டா அவனை வாழ்நாள் எதிரியா பார்க்கறான். தம்பிக்கு சொத்து நிறைய கிடைச்சிருச்சுன்னா அம்மா அப்பாவை கொலை பண்ண தயாராகிறான். இந்த அளவுக்கு போட்டி பொறாம, இந்த புகழ் மோகத்துக்கு அலையிறது, பணத்துக்கு அலையிறது, கேமரா வெளிச்சத்துக்காண்டி இது தன்னையை முன்னிலைப்படுத்த யாரை வேணால் பகச்சிக்க தயங்காத ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு நுகர்வு கலாச்சார வெறி இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையில் தான் 74 வயசுல ரஜினி பணம் புகழ் எல்லா போதையும் அவருக்கு வந்துருச்சு. அப்படியே வேற லெவலுக்கு போயிட்டார். ஆனாலும் அந்த போதைக்குள்ள சிக்காம கமலஹாசன் மாதிரி உலகத்துல உண்டா? சத்யராஜ் மாதிரி ஒரு திறமையான நடிகர், ஸ்ருதிஹாசன் அருமையா பாடுறாங்க. நாகார்ஜுனாவை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். என்ன வருஷம், நான் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த மாதிரி அப்படியே இருக்கிறாரு, எனக்கு பாருங்க மண்டை முடியெல்லாம் குட்டி எல்லாம் போச்சு அப்படிங்கிறாரு.